பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நானே உன் மீறுதல்களை என் நாமத்தின் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். நானே உன் மீறுதல்களை என் நாமத்தின் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவருடைய நாமத்தின் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த பாவத்தை அவர் செயல் இழக்க பண்ணுகிறார், அல்லாவிட்டால் அந்த பாவம் அவருடைய நினைவிலேயே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த பாவத்தின் சாயலோ அந்த பாவத்தின் சுவடுகளோ நம்மை அண்டுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேத சம்பவத்தை நாம் திரும்பி பார்க்கலாம். இதோ பவுல் மிகுந்த கப்பல் சேதத்திற்கு பிற்பாடு மெலித்தா என்றப்படுகிற ஒரு தீவிலே வந்து இறங்குகிறார்கள். இந்த தீவிலே பவுலும் அவனோடு கூட காவல் பண்ணப்பட்டவர்களும் அந்த 100க்கு அதிபதியும் அவர்கள் அங்கே வந்து இறங்கி அவர்கள் அந்த மெலித்தா தீவிலே இறங்கின பொழுது ஏற்கனவே அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு இதோ கடும் மழையிலே அவர்கள் நனைந்து போய் அங்கே வந்த பொழுது அந்த தீவுக்காரர்கள் அவர்களுக்கு மிகுந்த அன்பை பாராட்டுகிறார்கள். அப்பொழுது மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பு மூட்டி அவர்களையும் சேர்த்து கொண்டு அந்த நெருப்பு காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகிற பொழுது ஒரு பாம்பு ஒன்று பவுலுடைய கையிலே கடித்து விட்டது. இந்த விரியன் பாம்பு அவனுடைய கையிலே கடித்து அவனுடைய கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை அந்த தீவுக்காரர் கண்ட பொழுது, இந்த மனுஷன் கொலைபாதகன் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இவன் கடலுக்கு தப்பின போதும் பழி இவனை பின்தொடர்ந்து இவனை பிழைக்க விட்டாமல் பண்ணுகிறது என்பதாய் அவர்கள் சொல்லி கொண்டார்கள். ஆனால் பவுல் என்ன செய்கிறார்? அந்த பாம்பை அந்த தீயிலே உதறி போட்டு விடுகிறார். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள், பவுல் சோதரன் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவன் இறந்து போவான், வீக்கம் கண்டு இறந்து போவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வெகு நேரமாகியும் அவனுக்கு ஒன்றும் இல்லாததை கண்டு, அவனுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டு அவர்கள் வேறு சிந்தையாகி அவனை தேவன் என்று அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, சேவான் கொல்லப்படுகிற பொழுது அவனுடைய வஸ்திரத்தை, அதாவது அந்த சாட்சிக்காரர்களுடைய வஸ்திரத்தை காத்து கொண்டிருந்த இந்த சவுல் என்கிற பவுல் இப்பொழுது மெலித்தா தீவிலே வந்து நின்ற பொழுது இவனுடைய கொலைபாதகத்தை சத்துரு நினைக்க பண்ணுகிறான். ஆனால் தேவன் அவனை நீதிமானாய் மாற்றினதை கண்டு அங்குள்ள ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறதோடு கூட மாத்திரமல்ல, அதன் பிறகும் அநேக காரியங்களை கர்த்தர் அந்த மெலித்தா தீவிலே பவுலை கொண்டு செய்ததை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, கர்த்தரை பற்றி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை அவர் குலைத்து போடுகிறார். எனவே அந்த கிருபை நமக்குள்ளும் வரும்படியாய் கட்டளை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நிறைவின் ஆசீர்வாதங்களை தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நிறைவா எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாமத்தின் நிமித்தமாகவே உடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறேன் என்று சொன்னவர், ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் மீறுதல்களால் நிறைப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னார், என் தேவ நாமத்தை பிடித்து கொண்டு இப்பொழுது கதறுகிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் மாற்றி போட்டு எங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையினால் முடிசூட்டி தகப்பன் தம்முடைய வல்லமையினால் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமீன். ஆமீன்.